Hello guys, I'm Arun. ஸ்டார்டிங்னு ஒன்று இருந்தால் எண்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நமது யூனிவர்ஸுக்கு ரிவர்ஸ் பிக் பேங் தான் எண்ட் அப்படின்ட்டு ஃபிசிஸ்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது அங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் பிக் பேங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிக் பேங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக் பேங் தான் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது நமது யூனிவர்ஸ் வந்து உருவானது அந்த பிக் பேங்க்லேருந்து தான். பிக் பேங் வந்து 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி பிக் பேங் வந்து ஏற்படுச்சு, பெருவெடிப்பு வந்து ஏற்படுச்சு. அந்த பிக் பேங்க் அப்புறம் தான், அந்த பெருவெடிப்புக்கு அப்புறம் தான் நட்சத்திரங்கள் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற பிளானட்ஸ் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற மூன்ஸ், ஆஸ்ட்ராய்டு, இது எல்லாமே இருக்கிற கேலக்ஸி, இந்த மாதிரி மல்டி கேலக்ஸி, நமது மில்கிவே கேலக்ஸி, இது எல்லாமே வந்து அந்த பிக் பேங்க்ல இருந்தா உருவானுச்சு. நமது மில்கிவே கேலக்ஸி வந்து எப்போ உருவானுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 13.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது மில்கிவே கேலக்ஸி வந்து உருவானுச்சு. நமது சோலார் சிஸ்டம், நமது சூரிய குடும்பம் வந்து எப்போ உருவானுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது சோலார் சிஸ்டம், நமது சூரிய குடும்பம் வந்து உருவானுச்சு. நமது மில்கிவே கேலக்ஸியோட சேர்த்து நமது யூனிவர்ஸ்ல மொத்தமா 200 பில்லியன்ல இருந்து 2 ட்ரில்லியனுக்கும் மேற்பட்ட கேலக்சிகள் வந்து நமது யூனிவர்ஸ்ல வந்து இப்போதைக்கு இருக்கு. இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய 2 ட்ரில்லியனுக்கும் மேற்பட்ட கேலக்சிகளை பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தா நமது யூனிவர்ஸ்ல வெறும் 5% தான். மீதம் உள்ள 95% வந்து நமது யூனிவர்ஸ்ல டார்க் எனர்ஜி மற்றும் டார்க் மேட்டர் வந்து இருக்கு. அதாவது டார்க் எனர்ஜி வந்து நமது யூனிவர்ஸ்ல 68% வந்து இருக்கு. டார்க் மேட்டர் வந்து நமது யூனிவர்ஸ்ல 27% வந்து இருக்கு. இதுதான் நமது யூனிவர்ஸ்ல இப்போதைக்கு இருக்கு. ரிவர்ஸ் பிக் பேங் தான் நமது யூனிவர்ஸுக்கு எண்ட் அப்படின்ட்டு சைனா, யூஎஸ், ஸ்பெயினில் உள்ள ஃபிசிஸ்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும்னா 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி பிக் பேங் வந்து ஏற்படுச்சு, பெருவெடிப்பு வந்து ஏற்படுச்சு. பிக் பேங் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நமது யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக தொடங்கியிருக்கு. நமது யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து டார்க் எனர்ஜி. டார்க் எனர்ஜினால தான் நமது யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. காலப்போக்கில் நமது யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய டார்க் எனர்ஜி வந்து மாறிவிடும். அதனால 11 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் நமது யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறது நின்று விடும். அதுக்கப்புறம் நமது யூனிவர்ஸ் வந்து சுருங்க தொடங்கும். 20 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் நமது யூனிவர்ஸ் ஒரு புள்ளியில வந்து முடிவடையும். இதுதான் வந்து ரிவர்ஸ் பிக் பேங் அப்படின்ட்டு பிசிஸ்ட் வந்து பிரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, தெரிவிச்சிருக்காங்க. நமது யூனிவர்ஸோட ஆயுட்காலம் வந்து 33.3 பில்லியன் இயர்ஸ். ஃபைனலாக அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.